அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். கேன்வாஸ் டேப்ப சுத்தி நம்ம 1/2 இன்ச்சு கிளாத் விட்டுருப்போம். அத நம்ம கீழ வச்சு தைக்கும்போது அந்த 1/2 இன்ச்சு விட்டோம்ல, அது வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துல வச்சு மடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம கேன்வாஸ் டேப்ப 2ஆ மடிச்சு, அதுக்கப்புறம் நம்ம அது மேல ஸ்டிச்சஸ் போடணும். இப்போ நம்ம ஆல்ரெடி 2 பேனல் அட்டாச் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேல நம்ம இந்த கேன்வாஸ் டேப் வைக்கிறோம். அதனால ஸ்டிச்சஸ் போடும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்காது. அதனால நீங்க ஸ்லோவா, மெதுவா தான் போட்டு எடுக்கணும். ஃபர்ஸ்ட்டு நம்ம 2 பேனல் அட்டாச் பண்ணியிருக்கோம்ல, அதில அந்த ஹாஸ்பிளேட் வெளிய தெரியாம இருக்கிறதுக்கு நானு ஃபர்ஸ்ட்டு ஒரு கிளாத் குடுத்து தான் தச்சு பார்த்தேன். ஆனா, அந்த கிளாத்தையுமே மீறி அந்த ஹாஸ்பிளேட் வெளிய வந்து குத்த தான் செஞ்சது. சரி நம்ம சிங்கிளா குடுத்ததுனால குத்துது அப்டின்ட்டு நானு டபுளா குடுத்தும் நானு கிளாத் ஸ்டிச் பண்ணி பார்த்தேன். அப்பயுமே அது அதையும் மீறி வெளிய தான் வந்தது. அப்போ என்னடா பண்ணலான்னு யோசிச்சப்ப தான் அப்புறம் இந்த ஐடியா வந்தது. சரி நம்ம இத குடுத்து ஸ்டிச் பண்ணி பார்ப்போம் அப்டின்றதுனால தான். அப்படியே குடுத்தா அது ஒயிட்லயே தெரியும். அதனால தான் நானு லைனிங் கூட சேர்த்து வச்சு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஆனா ஸ்டிச் பண்ணி பார்ப்போமேன்னு ஸ்டிச் பண்ணேன். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் வெளிய நம்மளுக்கு ஆஸ்பிரேட் வரல, குத்தல. அதுக்கப்புறம் தான் நானு எல்லாத்துலயுமே வச்சு ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சேன்.